ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த ஒரு வீடியோவில் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் லைவ் கேம் ப்ளே வீடியோ. நான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வெப்சைட்டில் ஓகேங்களா. நம்ம சப்ஸ்கிரைபர் லாட் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. யூஸ் பண்ணிட்டுருந்தா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் இது வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி மாற்றவே கிடையாது ஓகேங்களா. நேற்று 30 நிமிஷம் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ 30 மினிட்ஸில் நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணாமல் இருந்தால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கக்கூடிய ட்ரிக்கு ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் வீடியோ கீழே ஒரு ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கட்டும், அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்டு கம்பல்சரி நம்மளோட டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனோட பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இன்றைக்கி கூட ஒரு 1 lakh rupeesக்கான பேமெண்ட் ப்ரூஃப் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அண்டு மற்ற பேமெண்ட் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். அண்ட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி லைவ் கேம் ப்ளே வீடியோ அதோடய வீடியோ எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். டேட் வைஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெப்சைட்டோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ராங்கா. இதோட டீட்டெயில் எல்லாமே நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு, எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், ரீசார்ஜ் பண்ணணும், ப்ளே பண்ணணும், என்னென்ன கேம்ஸ் இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். புதுசாக யாரா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ரிஜிஸ்டர் பண்ணுறது, டெபாசிட் பண்ணுறது, வித்ட்ரா பண்ணுறது எல்லாமே ஈஸியாக வந்து எல்லாருமே தெரியும் ஓகேங்களா. ஸோ அதை சொல்லி நான் டைம் வேஸ்ட் பண்ணல. நான் ஸ்ட்ரெயிட்டாக கேம் ப்ளேக்குள்ளே போயிட்டு லைவாக உங்களுக்கு ப்ளே பண்ணி அமௌண்ட் ஏர்ன் பண்ணி நான் ஷோ பண்ணேன். நான் ப்ளே பண்ணக்கூடியது வந்து லாட்ரியில் விங்கோ. இதில் போயிட்டு இந்த 1 minute மேட்ச் தான் நான் ப்ளே பண்ணுவேன் மோஸ்ட்லி ஓகேங்களா. ஸோ 30 செகண்டுக்கு ஒரு மேட்ச் இருக்குது, 1 minute இருக்குது, 3 minute இருக்குது. நான் மோஸ்ட்லி 1 minute தான் ப்ளே பண்ணுவேன். 1 minute வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சூஸ் பண்ணி ப்ளே பண்ண போகிறது இந்த பிக்கு இல்லை ஸ்மால், இந்த நம்பர்ஸு கலர்ஸு இது மேலே நான் பெட் ப்ளேஸ் பண்ணவே மாட்டேன். நான் சூஸ் பண்ணி ப்ளே பண்ணக்கூடியது இந்த பிக்கு விழுமா இல்லை ஸ்மால் விழுமா, இவ்வளோ தான். இதில் நான் இப்போ என்ன சூஸ் பண்ணி ப்ளே பண்ண போகிறேன்னா, லாஸ்ட்டாக நடந்த மேட்ச்லாம் பார்க்க போகிறேன் ஓகேங்களா. லாஸ்ட் ஒரு 5 மேட்ச் பார்ப்பேன் எப்போயுமே. 5ல் எது அதிகமாக விழுந்துக்கிட்டோ அது மேலே பெட் பண்ணுவேன். உங்களால் அப்படி ப்ரிடிக்ட் பண்ணி ப்ளே பண்ண முடியல அப்படின்னா லாஸ்ட்டாக என்ன விழுந்துச்சோ அதை சூஸ் பண்ணிப்பேன். ஸ்மால் விழுந்துருக்குங்களா, ஸோ ஸ்மால் சூஸ் பண்ணிவிட்டு 10 × 1 10 rupees நான் பெட் பண்ணிவிட்டு நான் ப்ளே பண்ணும் போதே பேசிட்டு இருக்கேன் ஓகேங்களா. என்ன கான்செப்ட்னா, எதனா ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. பிக்கு விழுமா இல்லை ஸ்மால் விழுமா, எதனா ஒன்று சூஸ் பண்ணிட்டு வின் பண்ண வரைக்கும் அந்த எது ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணீங்களோ அது மேலே பெட் ப்ளேஸ் பண்ணிட்டு போங்க. லாஸ் ஆனால் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, எதனா ஒன்று சூஸ் பண்ணணும். 2வது ஸ்டெப் என்ன, அதை வின் பண்ண வரைக்கும் அது மேலேயே தான் பெட் பண்ணிட்டு போகணும், மாற்றி மாற்றி பெட் பண்ணக்கூடாது. 3வது ஸ்டெப் என்ன, லாஸ் ஆனால் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். லாஸ் ஆகலை, வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேம் பெட்டு 10 rupeesனால் 10 rupees தான் மறுபடியும் பெட் பண்ணணும். இவ்வளோ தான், 3 கான்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ் ஆகிட்டேன் ஓகேங்களா. லாஸ் ஆனால் என்ன பண்ணணும், அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி பெட் பண்ணணும். ஆனால் வின் பண்ண வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன பெட் பண்ணீங்களோ அது மேலே தான் பெட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பெட் பண்ணோம், ஸ்மால் தானே, ஸ்மால் மேலே 10 × 2 அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி பெட் பண்ணணும். சேம் எதை சூஸ் பண்ணீங்களோ அதுதான். ஓகே, சாரி கைஸ், லாஸ்ட் மேட்ச் வந்து நான் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது ஃபோன் வந்து டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து லாஸ் ஆகிட்டோம். ஸோ என்னென்னா லாஸ் தான் ஆகிட்டு, நான் ஸ்மால் மேலே பெட் பண்ணி போயிட்டு இருந்தேன், அது வந்து லாஸ் ஆகிடுச்சு. இடையில் இப்போ லாட் ஆஃப் கேம்ஸ் வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸ்மால் சூஸ் பண்ணிட்டு 10 × 40 rupees பெட் பண்ணியிருக்கேன். நான் வின் பண்ண வரைக்கும் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி பெட் பண்ணுவேன். அதே வின் பண்ண வரைக்கும் சேம் ஃபஸ்ட்டு என்ன சூஸ் பண்ணணும் அது மேலே தான் பெட் ப்ளேஸ் பண்ணுவேன். இது 2 ஸ்ட்ராட்டஜி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அதை மட்டும் கரெக்டாக நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. என்னடா நம்ம சூஸ் பண்ணதுக்கு ஆப்போசிட்டாக விடுது அப்படின்னு மாற்றி மாற்றி ப்ளே பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கம்பல்சரி அது லாஸ்ட்டில் போய் முடிஞ்சிடும். நான் ஏன்னா லாட் ஆஃப் கேம்ஸ் ப்ளே பண்ணியிருக்கேன். ஆன்லைன் ஏர்னிங்ஸில் ஒரு 4 to 5 years இருக்கேன். எவ்வளவோ லாஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்கேன், ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளே பண்ணும்போது தான் கிடைக்கும். அதெல்லாம் நம்ம சொல்லும் போது அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ளே பண்ணும்போது பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க.
ஓகே, அகைன் வந்து லாஸ் பண்ணிட்டோம். பிக்கில் இருந்துட்டு சரி ஓகே, ஸ்மால் மேலே 80 ருபீஸ் பெட் பண்ணணும். அடுத்த இது வந்து 80. நீ எப்படி இப்போ இதாக வந்து அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி பெட் பண்ணிட்டு போயிட்டு இருக்க அப்படின்னா, அது ஒரு நான் வின் பண்ணப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு வந்து பார்த்தா தனியாக சார்ட் இருக்குது. இல்லைனா நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ அமௌண்ட் லாஸ் பண்ணீங்களோ அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதை விட ஒரு 10 ருபீஸ் 20 ருபீஸ் அதிகமாக பெட் பண்ணாவே போதும். இதுதான் மணி மேனேஜ்மெண்ட் லெவலு, ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு நல்லா டீசெண்டான ஒரு இன்கம் இருக்கணும். ஒரு கேபிட்டல் இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக பண்ண முடியும். அதே மாதிரி ஆன்லைனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு லாஸ் ஆனாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடிய அமௌண்ட்டை மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா ஆன்லைனில் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாதீங்க. இந்த ஒரு வெப்சைட்டும் கிடையாது, நீங்கள் எதாக இருந்தாலும். ஸோ அகைன் வந்து லாஸ் பண்ணிட்டோம். நான் ஸ்மால் சூஸ் பண்ணேன், பிக்காக விழுந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஓகே, இப்போ 160 ருபீஸ் நான் பெட் பண்ணோம். 10 × 16 160 ருபீஸ் ஸ்மால் மேலே பெட் பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த 30 செகண்ட் மேட்சும் ப்ளே பண்ணலாம், 1 மினிட்டும் ப்ளே பண்ணலாம், 3 மினிட்டும் ப்ளே பண்ணலாம். ஸோ வாட்டெவர், ஓகேங்களா? நீங்கள் ப்ளே பண்ணாலும் ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுட்டு ப்ளே பண்ணுங்கள். இப்போ இடையில் வந்து ஃபோன் கால் வந்து நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டேன். இல்லைனா இந்த மேட்ச் வந்து 2nd லெவல் 3rd லெவல்லே முடிய வேண்டியது. இப்போ தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4th லெவல் 5th லெவல் போயிட்டு இருக்குது. பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வின் பண்ணிட்டோம். ஸ்மால் தான் நம்ம சூஸ் பண்ணோம், ஸ்மால் தான் விழுந்துருக்கு. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வரல, பட் ஆனால் ஸ்மால் தான் விழுந்துருக்கு. அமௌண்ட்டு மேலே ஆட் ஆகிடுச்சு. நான் செக் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், வின் பண்ணிவிட்டோம், ஓகேங்களா? ஸோ இதில் நான் சொல்ல வர கான்செப்ட் என்ன அப்படின்னா, 160 ருபீஸ் நான் பெட் பண்ணேன், ஓகேங்களா? 160 + 80 240. 240 ஒரு 40 எவ்வளோ 280. 280 ஒரு 300 310 ருபீஸ் நான் பெட் பண்ணேன். ஓகே, நான் கிடச்சிட்டு வந்தோம்னா 3013 3 ருபீஸ் கூட ப்ராஃபிட்டு. இதுக்கு முன்னாடி லாஸ் ஆன எல்லா அமௌண்ட்டும் ஒரே மேட்ச்சில் நம்ம ரெக்கவர் பண்ணிட்டோம். இதுதான் ஃபன் லெவலு மணி மேனேஜ்மெண்ட் பிளானு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் இந்த பின்னடு மெசேஜ்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 3 சார்ட் இருக்கும். இதில் வந்து இதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ இந்த பெட்டரை தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன அமௌண்ட் இருக்கோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகேங்களா? எல்லாமே இருக்குது. நான் ரீசெண்ட் டேஸில் இதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். 1 2 4 8 16 இந்த மாதிரி. நான் 10 ருபீஸ்னால் பார்த்தா சைபர் ஆட் பண்ணிக்கோங்க. 10 20 40 80 160. இந்த மேட்ச் வந்து பண்ணால் 5 மேட்ச் வந்து 4 மேட்ச் லாஸ் பண்ணி 5வது மேட்ச்சில் தான் வின் பண்ணேன். சப்போஸ் இதுவும் லாஸ் ஆகிருந்தால் அடுத்த டைம் 320 ருபீஸ் நான் பெட் பண்ணியிருப்பேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பெட் ஆர்டரில் ப்ளேஸ் பண்ணும்போது ஒரு டைம் வின் பண்ணாவே போதும். இதுக்கு முன்னாடி லாஸ் பண்ண எல்லா அமௌண்ட்டும் நம்ம ரெக்கவர் பண்ணிட முடியும். இப்போ அடுத்த மேட்ச் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ ஓகேங்களா, இப்போ வந்து ஸ்மால் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஓகே, ஸ்மால் சூஸ் பண்ணிட்டு 10 × 1 நல்லா நோட் பண்ணுங்கள். வின் பண்ணிட்டேன் அப்படின்னா மறுபடியும் ஃபஸ்ட்டு பெட்டு அந்த ஃபஸ்ட்டு என்ன அமௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த பெட் ஆர்டரில் தான் போயிட்டு இருக்கணும். மாற்றி மாற்றி பெட் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஓகே, நல்லா பாருங்கள். லாஸ் ஆனால் மட்டும் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வருது, வின் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது. ஓகே, ஸ்மால் இல்லை, நான் ஸ்மால் தானே சூஸ் பண்ணேன். ஓகே, 10 × 2 20 ருபீஸ் மறுபடியும் பெட் ஆர்டரில் போயிட்டு இருப்போம். அதாவது நம்ம வின் பண்ணும்போது கண்டிப்பாக வின் பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோடு ப்ளே பண்ணாதீங்க. லாஸ் ஆனாலும் அடுத்த மேட்ச் நான் கான்ஃபிடெண்ட்டாக ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ரிலாக்ஸாக ப்ளே பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது லாஸில் தான் போய் முடியும். ஸோ சில்லாக ப்ளே பண்ணுங்கள். ஒரு நல்ல டீசெண்டாக இன்கம் வந்து பண்ணால் ஒரு நாளைக்கு 100 ருபீஸ் 200 ருபீஸ் ஏர்ன் பண்ணிவிட்டு அன்றைக்கான கேம் ப்ளே வந்து பண்ணால் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஒரே நாள் வந்து நான் எப்படி இவ்வளோ வின் பண்ணணும் அவ்வளோ வின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது லாஸ்ட்டில் போய் முடிஞ்சிடும். ஸோ அதனால் பார்த்து ஒரு மைண்ட் கண்ட்ரோல், சைக்காலஜி ரொம்ப முக்கியம்.
இப்போ தான்டா நோட்டிஃபிகேஷன் வருது. ஓகே, நான் வின் பண்ணிட்டோம். 20 ருபீஸ் பெட் பண்ணால் 40 ருபீஸ் கிடைச்சது. ஓகேங்களா? ஸோ இதில் நான் சொல்ல வரது என்ன, 10 ஒரு 20 டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டு ரூ. 30, எனக்கு கிடைச்சது ரூ. 40, 10 ருபீஸ் ப்ராஃபிட்டு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி லாஸ் ஆன அமௌண்ட்டும் நம்ம வின் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த மேட்ச் நீங்கள் ப்ளே பண்ணும்போது மறுபடியும் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணலாம், இல்லை கண்ணை மூடிட்டு எதனா ஒன்று சூஸ் பண்ணி கூட நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே இவ்வளோ நாளாக ஸ்மால் மேலே பெட் பண்ணிட்டு போயிருந்துருந்தோம். இப்போது சேஞ்சு பிட்டை சூஸ் பண்ணி 10x1 10 ருபீஸ் பெட் பண்ணலாம். அமௌண்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 ருபீஸ் கூட பெட் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஜஸ்ட் 1 ருபீலேருந்து கூட பெட் பண்ண முடியும். அதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி. பெரிய லெவலையும் ப்ளே பண்ணலாம், குட்டி லெவலையும் வின் பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் அந்த வெப்சைட் ரீசெண்ட் டேஸில் அதிகமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதே மாதிரி எந்த ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணாலும் டெபாசிட் வித்ட்ரா வந்து அப்பப்போ பண்ணி பார்த்துக்கோங்க. இருக்கிற அமௌண்ட்டை டபுள் பண்ணணும் ட்ரிபிள் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அந்த அமௌண்ட் அதிலே வச்சுட்டு விடாதீங்க. அப்பப்போ வித்ட்ரா பண்ணிக்கோங்க, தேவைன்னப்போ டெபாசிட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள், மறுபடியும் வித்ட்ரா பண்ணிக்கோங்க, அப்படி போயிட்டு இருங்க. ஓகே, நம்ம லாஸ் பண்ணிட்டோம். லாஸ் பண்ணால் என்ன பண்ணோம், சேம் வின் பண்ண வரைக்கும் அது மேலே பெட் பண்ணணும், அவ்வளோதான். 10x2 அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். லாஸ் பண்ண வரைக்கும் வின் பண்ண வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன சூஸ் பண்ணீங்களோ அது மேலே பெட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். இவ்வளோ தான் கான்செப்ட். ரொம்ப நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும், இப்படி ப்ளே பண்ணணும் அப்படி ப்ளே பண்ணணும்னு பண்ணாதீங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், டீசெண்டான ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும். பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும், ஆனால் ப்ளே பண்ணும்போது மைண்ட் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். மைண்டு ரொம்ப ஆசோலேஷனில் இருக்கும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ ஒரு 15 மினிட்ஸ் நான் ப்ளே பண்ணலான்னு இருக்கேன், பார்ப்போம். ஓகே, வின் பண்ணிட்டோம். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி தான், ஃபஸ்ட் லெவலில் இல்லை செகண்ட் லெவலே மோஸ்ட்லி வின் பண்ணிவிடுவோம். நீங்கள் சில்லாக ப்ளே பண்ணிங்கன்னா நடுவில் எதனால் டிஸ்டர்ப் பண்ணால் தான் நமக்கு அந்த கண்டினியூட்டி போயிடும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், சரி ஓகே பிட்டை சூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் பிட்டு மேலே ட்ரெண்டு போயிட்டு பார்க்குறேன். 10x1 10 ருபீஸ். ரொம்பலாம் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ண வேணாங்க, எதனா ஒன்று சூஸ் பண்ணுங்கள். எதனா ஒன்று கன்ஃபார்ம் வந்து வில தான் போகுது. எத்தனை டைம் வந்து சேம் இது வந்து விழும், ஒரு 4 டைம் விழும், 5 டைம் விழும். கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணது ஒரு டைமாச்சும் விழும். இல்லை, அந்த ஒரு டைம் வரைக்கும் பெட் ப்ளேஸ் பண்ணதுக்கு உங்கள்கிட்ட கேபிட்டல் அமௌண்ட் இருக்கணும். ஃபன் லெவல் இருந்துச்சுன்னா பயப்படாமல் போயிட்டே இருக்கலாம். அதிகபட்சம் இந்த 10 லெவல் 20 லெவல் 10 லெவல் ஃபண்டெல்லாம் வச்சுட்டிங்கன்னா பயப்படவே தேவையில்லை, நீங்கள் பாட்டு ப்ளே பண்ணிட்டே இருக்கலாம். லாஸ் ஆச்சு. ஓகே, லாஸ் ஆனால் என்ன, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதே பிக்கு அமௌண்ட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். இன்னும் ஒரு 2-3 மேட்ச். ஓகே, இந்த ட்ரேடோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். டைமிங் ரொம்ப போயிட்டு இருக்குது. உங்களுக்கு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நான் 30 மினிட்ஸ்லாம் வந்து கேம் ப்ளே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை இன்னும் அதிகமான டைமிங்கில் வீடியோ வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு எடிட்டு எதுவுமே கிடையாது. லாஸ்னால் லாஸு, ப்ராஃபிட்னா ப்ராஃபிட், அவ்வளோதான். ஸோ லைவாக வந்து பண்ணால் ப்ளே பண்ணி போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் எதனா ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா இந்த ஒரு கேமில் யாருமே ஜாமான் கிடையாது, எல்லாருமே ஒரு பிகினர் தான். யாருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஸோ அவ்வளோதான், வின் பண்ணிட்டோம். நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் டைமில் வின் பண்ணியிருப்போம். ஹிஸ்ட்ரி செக் பண்ணி பார்த்தா தெரியும். இந்த ஃபஸ்ட்டு மேட்ச் தான் வந்து ஒரு 4-5 லெவல் போயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் ப்ராஃபிட் தான். ஓகேங்களா, 300 ருபீஸ் நம்ம ப்ராஃபிட், 300 ருபீஸ் வின் பண்ணோம். மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வின் லாஸ் பண்ணுவோம், செகண்ட் டைம் வின், ஃபஸ்ட் டைம் லாஸு, செகண்ட் டைம் வின். ஸோ இப்படி தான் போயிருக்கோம். ஓகே, நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஒரு 800 ருபீஸில் ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு 45 ருபீஸ் ப்ராஃபிட் ஒரு 15 மினிட்ஸில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.